கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூலை மாதம் 1/7/2026 புதன்கிழமை, புதிய நாள், புதிய மாதம், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும். ஓ லார்ட், revive your work in the midst of the years. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வருஷங்களின் நடுவிலே என்று சொன்னால் இன்றைக்கு தான் வருஷத்தினுடைய நடுப்பகுதி. கடந்த 6 மாதத்தை முடித்தோம், அடுத்த 6 மாதத்தை இன்று துவங்குகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், வருஷங்களின் நடுவிலே உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த வார்த்தைகளை கொண்டு உயிர்ப்பிக்கும் தேவன் என்கிற தலைப்பில் ஒரு சில நிமிடங்கள் ஆண்டோடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். ஆண்டோடைய வார்த்தை நமக்கு உயிர்ப்பிக்கும் தேவன் என்று சொல்கிறதான தலைப்பை நமக்கு சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிப்பார். இது உண்மையாகவே ஒரு பெரிய தலைப்பான ஒரு செய்தி தான். இதை வைத்து ஒரு சில நிமிடத்தில் தேவனுடைய வார்த்தையை நாம் பேசிவிட முடியாது. ஒரு ஆழமான செய்தியும் இதில் உள்ள அடங்கி இருக்கிறது. ஆனாலும் ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எதிலெல்லாம் ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிப்பார் அப்படின்னு சொன்னால், சங்கீதம் 80ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்வோம். நம்முடைய பின்மாற்ற அனுபவத்திலிருந்து எதிலெல்லாம் பின்வாங்கி போனோம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் நாம் விசுவாசிகள் தான், நாம் ஊழியக்காரர்கள் தான். ஆனால் எதிலெல்லாம் நாம் விழுந்து போயிருக்கிறோம், எதிலெல்லாம் நாம் பின்தங்கி நிலைமையில் இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். அதிலிருந்து நமக்கு உயிர் மீட்சி தேவை. 2வது சங்கீதம் 119:25 சொல்லுகிறது, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். மண்ணின் வாழ்க்கையிலிருந்து உயிர் மீட்சி தேவை. இவ்வுலக வாழ்க்கை, அன்றைக்கு லோத்தினுடைய மனைவி மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறார்கள். அந்த பட்டணத்தை விட்டு ஓடு, நில்லாதே, பின் திரும்பி பாராதே என்று சொல்லி ஆண்டவர் 3 கட்டளைகளை கொடுத்திருந்த பொழுதிலும், ஓடினவள் நின்றால், பின்னோக்கி பார்த்தால், உலகத்தை, ஆஸ்தியை, சொத்தை, சம்பாத்தியத்தை திரும்பி பார்த்தால், அதை இடத்திலே மரித்து போனாள். உலக பிரகாரமான வாழ்க்கையோடு நம்முடைய ஆத்மா ஒட்டி கொண்டிருக்கிறதா? நமக்கு உயிர் மீட்சி தேவை. சங்கீதம் 119:37, மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். இந்த உலகம் அனைத்துமே மாயை. அதை குறித்து பிரசங்கி சொல்லும் பொழுது, மாயை மாயை, பூமியின் கீழே காண்கிறதெல்லாம் மாயை என்று சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே அதில் போட்டிருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக நேரத்தில் நாமும் அப்படி தான், மாயான வாழ்க்கை, மாயான உலகப் பொருள், மாயான ஆடம்பரங்கள், இதன் மேல் நம்முடைய கண்களை வைத்திருக்கிறோம். அதிலிருந்து நமக்கு உயிர் மீட்சி தேவை. சங்கீதம் 119:107 சொல்கிறது, நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். உபத்திரவத்திலிருந்து, வாழ்க்கையில் படுகிற கஷ்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள், இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு உயிர் மீட்சி நமக்கு தருவார். உயிர் மீட்சி நமக்கு தேவை. சங்கீதம் 143:11 சொல்கிறது, கர்த்தாவே, உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கும். இதிலிருந்து நமக்கு உயிர் மீட்சி தேவை. இடுக்கத்திலிருந்து நமக்கு உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவம் தேவை. மனிதர்களால், உறவுகளால், நண்பர்களால், மேல் அதிகாரிகளால் வருகிற இடுக்கம், இதிலிருந்து நமக்கு உயிர் மீட்சி தேவை. எபேசியர் 2:1 சொல்கிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவளாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமத்திலிருந்து, பாவத்திலிருந்தும் நமக்கு உயிர் மீட்சி தேவை. ஆம் பிரியமானவர்களே, இவ்விதமான உயிர் மீட்சி எதன் அடிப்படையில் நமக்கு உண்டாகும் என்று சொன்னால், சங்கீதம் 119:25 வசனத்தினால் உண்டாகும். சங்கீதம் 119:159 கிருபையினால் உண்டாகும். ரோமர் 8:11-16 வசனங்கள் தம்முடைய ஆவியினால் உண்டாகும். ஆம் பிரியமானவர்களே, அந்த உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவம் நமக்கு உண்டாகட்டும். வருஷங்கள் நடுவு என்று சொன்னால் இதுதான், இன்றைக்கு தான் வருஷத்தின் நடுப்பகுதி, மையப்பகுதி. 6 மாதத்தை முடித்து அடுத்த 6 மாதத்தை நாம் துவங்குகிறோம். ஆகையினாலே இதுதான் நடுப்பகுதி.
இந்த நடுப்பகுதியிலே ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள், புதிய காலவேளைக்காக நன்றி. அநேக திருச்சபைகளில், ஆலயங்களில் இன்றைக்கு அதிகாலை அருணோதய ஆராதனை, புதிய மாதத்திற்கான வாக்குத்தத்த ஆராதனை, தீர்க்க தரிசன ஆராதனை என்று சொல்லி புதிய மாதத்திற்கு காலவேளையில் ஜனங்கள் ஆலயத்தில் இருப்பார்கள். இன்றைக்கும் கர்த்தர் எங்களுக்கு சொல்லுகிறதான வார்த்தை, வருஷங்களின் நடுவிலே உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லி. ஆம் தேவனே, எங்கள் ஒவ்வொருவரையும் உயிர் மீட்சி அடைய செய்யும், உயிர்த்தெழ செய்யும், வார்த்தையின்படி நிலை நிறுத்தும். உம்முடைய வசனத்தினாலே உயிர் மீட்சிகளை அடைய செய்யும். எங்கள் தேவன் அவ்விதமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையோடு பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமான். நேற்று கேள்வியும் பதிலும். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். யார் யாரிடத்தில் சொன்னது? பிலிப்பியர் 4:17 அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியரை நோக்கி சொன்னது. இந்த நாளுக்கான கேள்வி, அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. உயிர் மீட்சி அடைய செய்வாராக. ஆமென்.